வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டெசர்ட் ரெசிபி மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஜெல்லி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி அது கூட 2 ஸ்பூன் ஜெலாட்டின் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெலாட்டின் நீங்க டைரக்டா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா அது கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல ஊத்திடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜெலாட்டின் போட்டதுனால இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜெல்லி செட் பண்றதுக்காக வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கட்டி ஆயிட்டு ஃபுல்லா ஷேப்பே வராம போயிடும். இப்போ இந்த ஜெல்லி நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ கஸ்டர்ட் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ ஒரு குட்டி பவுல்ல ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. இது கஸ்டர்ட் பவுடர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த பால் கூட ஒரு 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கஸ்டர்ட் பவுடரும் டைரக்டா கொதிக்கிற பால்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லா கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊத்த போறோம். இப்ப பால் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்த பாலை இது கூட சேர்த்துருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக திக்கானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ இந்த ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி கியூபா கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரெட் கலர் அப்புறம் கிரீன் கலர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு நான் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் மாம்பழம், வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கஸ்டர்ட் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸும் நட்ஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இந்த நட்ஸ் தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம செஞ்சு வச்ச ஜெல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் நல்லா சில்லுன்னு ஆகுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ இந்த மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும் போது நல்லா சில்லுன்னு மேலே ஜெல்லி அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட்டாக இருக்கும். அண்ட் இது அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.